இங்க ஹீரோ வீட்டுக்கு வராரு. வந்தவர் அவருடைய ரூமுக்கு போய் பார்க்க அங்க அவருடைய பையன் ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறான். அவருடைய ஒய்ஃப் செல்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பையன் அந்த நிலைமையில பார்த்தவரு பயங்கரமா கதறி கதறி அழுகுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது தான் தெரியுது, மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆன ஹீரோ அப்பாவோடைய பிஸ்டலை எடுத்து இந்த சின்ன பையன் விளையாடிட்டு இருந்திருக்கான். அதை அவன் கையில இருந்து புடுங்க பார்க்கும் போது தெரியாம ட்ரிகர் அழுத்திருக்காங்க. அதனால அந்த பையன் இறந்து போயிருக்கான். இந்த விஷயத்தை கேட்ட ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு வராரு. ஹீரோ அவருடைய அப்பா என்ன பண்றாருன்றத பார்த்துட்டு திரும்ப ரூமுக்கு வராரு. வந்து பார்த்தா அவருடைய வைஃப் எக்கச்சக்கமான டேப்லெட்டை போட்டுட்டு மயங்கி போய் கிடக்குறாங்க. பதறி போனவர் அந்த ரூமோட கதவை சாத்திட்டு அவருடைய வைஃப் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. அட்மிட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருடைய பையனையும் காணோம், ரத்த கரையும் காணோம். அப்பதான் புரியுது, ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அப்பா இந்த ரூமுக்கு வந்து பாத்துருக்காரு போல. தெரியாதனமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டவரு ஹீரோவை ஒரு குற்றவாளியா பார்க்க விரும்பாததுனால மனசை கல்லாக்கிட்டு பேரனுடைய டெட் பாடி எடுத்துட்டு போய் எங்கேயோ புதைச்சிருக்காரு. ஆனா இவருக்கு ஞாபக மறதி வியாதி இருக்கிறதுனால எங்க புதைச்சாருன்றதே மறந்துட்டு கேஷுவலா சாப்பிட்டு இருக்காரு. ஹீரோக்கும் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்றது புரிஞ்சு போனதுனால அவருடைய பையன் காணாம போயிட்டதா சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல மக்கள் முன்னாடி நடிச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காரு. அதோட ஞாபக மறதி வியாதி இருக்கிற ஹீரோவோட அப்பாவும் இப்படி ஒரு சம்பவமே நடந்து போனது மறந்து போய் அவருடைய பேரனை தேட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு.